எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மை சோதரிக்கிறோம். தேவரீ, ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. சபையே அவர்களுக்கு நடக்கிறதை நீ அறிந்து கொள். அவர்களுக்கு, சபையே யாருக்கு என்ன நடக்க போகிறது என்கிறதை இன்னும் சீக்கிரத்திலே நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறப்பீராக. சவால் விட்டு எரேமியா தீர்க்க சொல்லியிருப்பது, சபையே கேள், அவர்களுக்கு நடக்க போகிறதை சீக்கிரத்திலே நீ அறிந்து கொள்ளுவாய். ஜாதிகளே, பரிசுத்த ஜாதிகளே, சபைக்கு செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீ உணர்வுள்ள இறைத்தி தருவீராக. வசனத்தின் மூலமா நீ பேசும், உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள். எல்லாருடைய கொழுந்து தீரத்தக்கதாக எல்லா தூக்க மயக்கங்கள், சத்தியத்தை கேட்கக்கூட நீர் விசாரங்களை இயேசுவின் நாமத்தை கட்டி அப்புறப்படுத்துகிறேன். ஆவியான கொழுந்து தீர்வீராக, எங்கள் சிரசிலை தங்கியிருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னொரு விசை எரேமியா 6:18 வாசிக்க கேட்க. ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள். ஜாதிகளே, சபைக்கு வந்திருக்கிற பரிசுத்த ஜாதிகளே கேளுங்கள். சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். அவர்களுக்குள், சபையே சபைக்குள் இருக்கிறவர்களுக்கு நடக்க போகிறதை நீ அறிந்து கொள். எரேமியா 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்கள் பிள்ளைகள், எரேமியா 30:20. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். சபை முன்போல் எனக்கு முன்பாக திடப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு சபை என்று சொல்லும் பொழுது எத்தனையோ சபைக்கு என்னென்னோ பேர். நம்முடைய சபை பேர் கூட எருசலேம் ஜெப சபை, பூரண சுவிசேஷ சபை, கிறிஸ்துவின் சபை, சமாதான சபை, இப்படி பல சபைகள் பெயரிடப்பட்டு அவருடைய உள்ளத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சபை இங்கே சொல்லப்பட்ட இடத்தில் எல்லாம் ஆவிக்குரிய ஒரு நன்மைகள் நடந்திருக்கிறதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. ஆகியதான் அதை எரேமியா சொல்லுகிறார். ஜாதிகளே கேளுங்கள். என்ன ஜாதி? நம்ம பரிசுத்த ஜாதி. ரெண்டே ஜாதி, பாவ ஜாதி, பரிசுத்த ஜாதி. இந்த பரிசுத்த ஜாதிகளுக்கு தேவன் சொல்கிற வார்த்தை, ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறத நீ அறிந்து கொள். இன்னைக்கு சபை என்று சொல்லும் பொழுது எத்தனையோ சபைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு 5 சபைகளை மாத்திரம் சொல்கிறேன். முதலாவது பாருங்கள், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 7, 8, 9. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த
கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். 240வது பாடல் பாடலாம். நாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவார். சமஸ்த சபை ஒரு பேர் பாடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரின் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 7, 8, 9. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை
நமக்கு கொடுப்பார். என்ன தேசம் அது? பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இரையாவார்கள். அவர்களை காத்தருள் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவளை காத்த நீங்கள் அவளை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். யாரோடு இருக்கிறார்? கர்த்தர் சமஸ்த சபையோடு கூட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. சமஸ்த சபை நற்செய்தி சொல்லும். நல்ல செய்தியை மட்டும்தான் அறிக்கையிடும். நடக்கும். நடக்காதது நடக்கும். முடியாதது முடியும். கிடைக்காதது கிடைக்கும். இது வரைக்கும் நீ அனுபவித்திராத காரியங்கள் அனுபவிப்பார். இப்படிதான் சொல்லப்படும் சமஸ்த சபை. ஆனா அதே ஒரு கூட்டம், அதே அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் நீங்க பாருங்கள், 13ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம். 13ஆம் அதிகாரம் என்னாகமம் 32, 33. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏலாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். ஆனா இங்கே போடப்பட்டிருக்கிறது, சமஸ்த சபையிலே இருக்கிறவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள். நடக்கும். உனக்காக நடக்காத காரியத்தை இந்த மாத முடிவதற்குள்ளே கர்த்தர் நடத்தி கட்டளவராயிருக்கிறார். இது முடியாது என்று சொல்லுகிறார்கள். உன் இறுதி சொல்லுகிறது நடக்காது. ஆனா கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நடத்தி காட்டுவார், உனக்கு கொடுப்பார். பாலும் தேனும் ஓடும் தேசத்தை நீ சுதந்தரிப்பார். உன் ஜனங்களை கர்த்தர் நடத்துவார். உன் பிள்ளைகளை மாற்றுவார். சபை கர்த்தருக்கு முன்பாக நிலைப்படும். சமஸ்த சபை நற்செய்தியை அறிவிக்கக்கூடியது. ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை நீ அறிந்து கொள். சமஸ்த சபைக்குள்ளே நடக்காத காரியங்கள் கர்த்தர் நடத்தி காட்டப்படுகிறார். முடியாது என்று டாக்டர் சொல்லிட்டார்கள். உன்னுடைய இறுதி சொல்கிறது, நமக்கு நடக்கவே நடக்காது, நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, நாம் எதிர்பார்த்தபடி நடக்காது நீ நினைக்கிற. ஆனா கர்த்தர் வசனம் சொல்கிறது, நடந்தே தீரும், கொடுத்தே தீர்ப்பார், முடித்து காட்டுவார், செய்து காட்டுவார். ஏனென்றால் சமஸ்த சபை நற்செய்தி அறியும். இந்த சமஸ்த சபைக்குள்ளே இருக்கிற இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 13, 14, 15. அவர்களை நோக்கி 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 13, 14, 15. அவர்களை நோக்கி, நீங்கள் சிறைப்பிடித்து இவர்களை இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டாம். நம்மேல் திரளான குற்றமும் இஸ்ரவேலின் மேல் உக்கிரமான கோபமும் இருக்கையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நம்மேல் குற்றம் சுமர பண்ணத்தக்கதாய் நம்முடைய பாவங்களை நம்முடைய குற்றங்களையும் அதிகமாக்க நினைக்கிறீர்கள் என்றார்கள். அப்பொழுது 1000 பாணியானவர்கள் சிறைப்பிடித்து வந்தவர்களையும் கொள்ளையுடைமைகளையும் பிரபுக்களுக்கு முன்பாக சமஸ்த சபைக்கு முன்பாக விட்டுவிட்டார்கள். சமஸ்த சபைக்கு முன்பாக எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டுவிட்டார்கள். ஒருத்தர் மீதும் எந்த ஒரு குறைய குற்றத்தை காண்பிக்காதபடி
சமஸ்த சபையை கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். அப்பொழுது பெயர் குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்துக் கொண்டு சிறைப்பட்டவர்களை புறமே தள்ளிடல. சிறைப்பட்டவர்களை சமஸ்த சபையிலே சிறைப்பட்டவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து, வஸ்திரம் இல்லாதிருந்தே எனக்கு நீங்கள் வஸ்திரம் கொடுத்தீர்கள். இங்கே போடப்பட்டிருக்கிறது, வஸ்திரம் இல்லாதிருந்தவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுக்கவும், உடுப்பையும் பாதரட்சங்களையும் போடுவித்து, உடுப்பையும் பாதரட்சை செருப்பையும் போடுவித்து, அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து, என்ன கொடுக்கிறார்கள்? சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து, அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து, எண்ணெய் காயப்பட்ட நல்ல சமாரியன் அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து, அவர்களில் பலட்சயமானவர்கள் எல்லாம் கழுதையின் மேல் ஏற்றி, பலவீனப்பட்டு சோர்ந்து போய் எங்களால் முடியப்பட்ட பறையற்றப்பட்ட ஜனங்கள் எப்படி எழுதுகிறானா? கழுதை மேலே ஏற்றி பேரிச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் சகோதரரிடத்திற்கு கொண்டு வந்து விட்டு சமாரியாவுக்கு திரும்பினார்கள். அக்காலத்திலே ஆகாஸ் என்னும் ராஜா, கவனியுங்கள், எல்லாவற்றையும் சமஸ்த சபையிலே ஒரு குறையும் இல்லாமல் சகலத்தை கர்த்தர் நிறைவாக்குகிறார். உனக்கு கொடுக்கப்படும், நீ மற்றவர்களுக்கு கொடுப்பாய். உனக்கு செய்யப்படும், நீ செய்வாய் மற்றவர்களுக்கு. விசேஷமாக கழுதை மேலே ஏற்றி பலட்சமானவர்கள் அந்த காலத்திலே சாதாரணமாக இருக்கிறவர்கள் ஒரு கழுதை போவார்கள், குதிரையிலே போவார்கள். இப்படி பல அவருடைய வாகனங்கள் வித்தியாசம். சில பேர் கழுதை, ஆடு, மாடு அதனால கூட சவாரி செய்கிறவர்கள். ராஜாக்கள் எல்லாம் ஏறுகிறது கோவேறு கழுதை. குதிரையை போக மாட்டாங்க, குதிரை ஓடிடும், கடாபடா கடாபடா. இன்றைக்கு என்ன சொல்றாங்க? ஆடி கார் பல கோடியில இருக்கிற கார்கள். அப்புறம் அந்த காலத்திலேயே குளிர்ச்சியான அறைகள் தான் இருந்திருக்கிறது. ராஜாக்கள் பாத்ரூம் கூட ஃபுல் ஏசில இருந்திருக்குது. அப்போ எதற்கு சொல்றேன்னா, பலட்சப்பட்ட மக்களை குதிரை மேல ஏற்றிட்டு அது எங்க அது ஓட்டத்துல உட்கார்ந்து விழுந்து போயிடுமா. ஆனா பலட்சப்பட்டவர்கள், பலவீனப்பட்டோம், சோர்ந்து போயிட்டு பிள்ளைகளை கழுதை மேல் அழகாக ஆடி காலத்துல மெதுவா ஏறுத்தோ இறங்குதோ பள்ளி படி தெரியாம அழகை கொண்டு பேசி. ஏன் தெரியுமா? சமஸ்த சபை சீக்கிரத்தில் கேள்விப்பட போகிறது. எப்படியாய் கருத்து உயர்த்தி ஆசிரியிருக்கிறாரு. ஒன்று குறைபடல. சபையே அவர்களுக்குள் நடக்க போகிறதை நீ அறிந்து கொள். உனக்காக கர்த்தர் சகலத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதை நீ சுதந்திரிக்கிற நேரம் நெருங்கி விட்டது. எப்போ செய்யப்படுறார்? செய்து காட்டுவார் உனக்காக. சகலத்தை செய்கிற கர்த்தர் உன்னை தனித்து விட்டு விட மாட்டார். நீ தனிமையின் பால் ஓட மாட்டாய். நீ இன்றைக்கு தனிமை சூழ்நிலை காணப்படலாம். இதே நாட்களிலே உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட சகல ஆசீர்வாதத்தையும் நீ சுதந்திரிக்க போகிறாய். இந்த சமஸ்த சபையிலே அங்கே தேவன் நற்செய்தியை மாத்திரமல்ல, சமஸ்த சபையிலே ஒரு குறை இல்லாமல் உடுப்பு, துணி, ஆகாரம், தண்ணி, கழுத, வாகனம், குடி எல்லாம் இருக்கிறது. இன்னொரு காரியத்தையும் பாருங்கள். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம். பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம். பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணி இருந்தார்கள். எருசலேமில் சபையார் யாவரும்
யோசனை பண்ணி இருந்தார்கள். இந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கும் சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் காணப்பட்டது. இந்த காரியம் எந்த காரியம்? கர்த்தருக்காக செய்யப்படுகிற காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நாங்கள் நலமோ புலமோ சொல்ல முடியாது. கர்த்தருக்காக காரியங்களையும் சமஸ்த சபைக்குள்ளே செய்து முடிக்கப்படுகிறார். இந்த காரியம் கர்த்தராலே உனக்கு வரப்படுகிறது. சபையே கே அவர்களுக்குள் நடக்க போகிறது. இன்னும் சீக்கிரத்தில் அறிந்து கொள்வார். சமஸ்த சபைக்குள் சகல வசதிகளும் நடக்கும். காரணம் அவள் துர்ச்செய்தி சொல்கிற கூட்டம் அல்ல. என்ன செய்தி சொல்வார்களா? நற்செய்தி சொல்கிறார்கள். இரண்டாவது, சமஸ்த சபை சகல வசதிகளையும் பெற்றுக்கொள்ளும். அது நான் குறிக்கும். சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து சமஸ்த சபைக்குள் சகல வசதிகளும் நடக்கும். அதனை அறிவார். இரண்டாவது, 111ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். அல்லேலூயா. 111ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இதயத்தோடும் துதிப்பேன். செம்மையானவர்களின் சபை. என்ன சபையா? செம்மையானவர்களின் சபை. சார சொல்கிறேன், சமஸ்த சபை. இரண்டாவது, செம்மையானவர்களின் சபை. செம்மையானவர்கள் சொன்னா நீதிமான்களே, நீதியாய் நடக்கிறவர்கள். நீங்க வசனத்தை வாசித்து பாருங்கள். அது செம்மையானவர்கள் யார் என்றால் துதிக்கிறவர்கள். யார் அவர்கள்? செம்மையானவர்கள் என்று சொன்னால் அது துதிக்கிற கூட்டம். சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். நீதிமான்களே, எப்படி அழைக்கிறது அங்கே? அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், செம்மையானவருடைய சபையிலே துதிப்பேன் சொல்கிறார். அப்போ செம்மையானவர்கள் கர்த்தரை எல்லாம் சொல்லி துதிக்கிறவர்கள். இங்கே போடப்பட்டிருக்கிறது, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். துதி செய்வது யாருக்கு தகும்? செம்மையானவர்கள். துதிக்கிறது என்றால் செம்மையானவர்கள். செம்மையானுடைய சபை என்று சொன்னால் துதிக்கிறவர்கள். இன்னொரு வசனத்தை சொல்கிறேன் பாருங்கள். 140ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். 140ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். எப்பொழுதுமே உடைய சமூகத்தில் வாசம். இந்த செம்மையானவருடைய சபை நீதிமான்கள் குறிக்கிறது. வசன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களின் சபை என்று சொல்லப்பட்டது. நீ அது கர்த்தருக்கு சித்தவனால் மாலை ஆறுல பேசலாம் என்று தியானித்துக் கொண்டு நீதிமான்களின் சபை என்று சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். 1ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நீதிமான்களின் சபையிலே பாவிகள் நிலைத்திருப்பதில்லை. ஆகையால் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நீதிமான்களின் சபை என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமான்களின் சபை என்று சொல்லும்போது நீதிமானுக்கு ஒரே ஒரு அடையாளம். நான் இந்த யோசிப்ப மனசு ஞாபகம் வருகிறது. அந்த மரியாதை யோசிப்பு தள்ளிவிடவில்லை. அவன் நீதிமானாய் இருந்ததினாலே அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். மத்தேயு 1:19 பாருங்க.
1:19. அவள் புருஷனாகிய யோசேப்பு. மத்தேயு 1:19. கர்த்தர் சித்தமானால் மாநாடில் பேசாம நிற்கிறேன். நீதிமான்களின் சபை. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். ரகசியமா அவளை என்று சொல்ல அந்த காரியத்தை தள்ளிவிட யோசனையா, அந்த காரியம் அந்த நீதிமான் அவமானப்படுத்தலாம். சில வேளையிலே கூட ஒரு காரியத்தை நீங்க கேள்விப்பட்டு சில வேளையிலே கூட தீர்மானிச்சு யாரையாவது ஒரு காரியம் காதால கேள்விப்பட்டு என் கண்ணால பார்த்தா கூட பிரசங்கத்துல கூட அவங்களை அவமானப்படுத்திடக்கூடாது. ஏன்னா நீதிமான் அவளை அவமானப்படுத்த கூடாது. அப்போ நம்முடைய ஜெபத்துல கூட நீ அவளதான் ஜெபிக்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீ பேசும்போது அவங்களதான் நீ ஈஸியா நீ பேர சொல்ல ஊர சொல்றேன். நீ பேசுற பேச்சை, நீ ஜெபிக்கிற ஜெபம், யாருக்காக நீ ஜெபிக்கிற, யாருக்காக நீ பிரசங்கிக்கிற, யாருக்காக நீ சொல்ற என்று ஈஸியா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நான் சொல்ற இந்த நாள் கொண்டு இந்த ஆயுதத்தை கூட நம்ம கையில் எடுக்க கூடாது. நீதிமான் அவர் அவமானத்தை அவர் என்ன செய்யான் அப்படியே அவமானப்படுத்த இன்னைக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் வந்துச்சு என் காலத்திட்ட. சபையில கூட அந்த அவமானத்தை அப்படியே மூடி அந்த காரியங்களை பத்தி பேசவே. ஆனா பல பேர் பேசட்டும். ஆனா ஒன்று, நீதிமான் அவளை அவமானப்படுத்த மனதில்லை. மனம் இருந்தால் மார்க்கமா அன்பு அப்படி மூடி மறைக்கும். இனி எந்த காரியத்தை எத்தனை நம்ம வெளிப்படுத்திடக்கூடாது. நம்ம காதலிக்கச்சுமா நம்மோட அப்படியே அடக்கி போட்டுடும். காரணம், நீங்களும் நானும் நீதிமான். யாரையும் பிரசங்கத்துல கூட அவங்களை அவமானப்படுத்திடக்கூடாது. உங்க ஜெபம் கூட அவங்களை அவமானப்படுத்திடக்கூடாது. உங்களுடைய வொர்ஷிப்ல கூட அவங்களை அவமானப்படுத்திடக்கூடாது. நம்ம யார் என்றால் நீதிமான்கள். இந்த சபையிலே, செம்மையானுடைய சபையிலே துதிக்கிறது. அதை துதிக்கிற கூட்டத்துக்கு தேவி செய்கிற காரியத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். துன்மார்க்கருடைய வீடு அழியும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். செம்மையானவருடைய சபை நாகமா செழிக்க போகிறது. நம்முடைய வருகையை கர்த்தர் மாற்ற போகிறார். இன்றைக்கே உன் வருகையை கர்த்தர் ஒழிக்க போகிறார். இந்த நாள் வாழ்க்கையில எல்லா வறுமையும் ஒழிக்கும் நாளாய் மாறப்போகிறது. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சொல்கிறேன். வறுமையோடு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, வெறுமையோடு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, தரித்திரம் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை, செம்மையானுடைய சபை செழிக்கும். உன்னை செழிக்க போகிறாய். நீ செழித்து பூ பூத்து கொள்ள போகிறாய். உன் வாழ்க்கையில் குறை நீ காணப்பட மாட்டாய். உன் தரித்திர நிலைமை இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு விலகிறது. நீ புறப்பட்டு போகும்போது நீ ஆசத்தை சுதந்திரிப்பாய். இந்த சத்தியத்தை நீ கேட்கும் போது நீ ஆசத்தை சுதந்திரிப்பாய். இந்த சத்தியத்தை நீ பார்த்து கொண்டிருக்கும் போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவர்களையும் கர்த்தர் மாற்ற போகிறார். செம்மையானவருடைய சபை செழிக்கும். காரணம், அவள் துதிக்கிறவர்கள். எந்த சூழ்நிலையும் அவள் முறுமுறுக்க மாட்டார்கள். அவள் துதிக்கிறார். மூன்றாவது, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு
சம்பாதித்த சபை. என்ன சபையா? சுய ரத்தத்தினாலே வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி நம்மை சம்பாதித்த சபை. ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறது. எவர்களுக்குள்? நற்செய்தி அறிவிக்கிறவர்களுக்குள்ளே, துதிக்கிற கூட்டத்துக்குள்ளே நடக்கப்படுகிறது. இது சிந்தி காணப்படுகிறார். சமஸ்த சபை சகல வசதிகளையும் நமக்கு வாய்க்கப்படும். செம்மையானுடைய சபை செழிக்க வைக்கும். இங்க பார்க்கிறோம் சம்பாதித்த சபை. இதே வசனத்தை தீர்க்க தரிசனமாக தாவீது எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், 74ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும். உமது சபை ஆண்டவரே. 74ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக் கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். நினைக்கிறவர்களே, தேவனையே நினைத்து பூர்வ காலத்தில் நடந்ததே செய்த நன்மையை மறக்காதவர்கள், நினைக்கிறவர்கள். கடந்த மாலை ஆராதனை கூட சொன்னேன், கர்த்தரை நினைக்கிறார் சொல்றோம். உன் இளவயதின் பக்தியை நினைத்திருக்கிறார், நம்மை நினைக்கிறார். ஆனா நாம் அவரை நினைக்கிறோமா? உம்மை நினைக்கிற நினைவுகளும் என் இதயத்தில் இருக்கிறது என்று இதே எரேமியா தீர்க்கதரிசி எழுதினதை தியானித்தோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம அவரை நினைக்கிற நினைவு எப்போதுமே உங்க நினைவா? நம்ம சொல்றோம், என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, நீ என்ன நினைச்சிருக்கிற? நாங்க யாரை நினைக்கிறோம்? வேற யாரும் இல்ல, நான் உண்மையே நினைக்கிறேன். இந்த சம்பாதித்த சபை என்றால் தேவனை நினைக்கிறவர்கள், கர்த்தரையே நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். அவர்களுக்கு தேவன் செய்கிற நன்றியை பாருங்கள். 78ஆம் சங்கீதம் 54-55. அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின், அவர்களை கர்த்தரையே நினைவாய் நினைத்துக் கொண்டிருக்கிற அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லைகளுக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டும், வலதுகரம் சம்பாதித்த, வலதுகரம் மதிப்புக்குரிய வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டுக்கும் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேல் கோத்திரங்களை குடியேற்றினார். உனக்கு குடியிருக்க பண்ணுவா, உனக்கு நூல் போட்டு பங்கிட்டு கொடுப்பாராம். இப்படி அப்படி அசையாது, ஒரு அடி நிலம் கூட உனக்குள்ளது எவனை எடுக்க மாட்டார். நூல் போட்டு பங்கிட்டு கொடுப்பார். நான் சொல்கிறேன், தகப்பனுடைய பங்கு அல்லது விசேஷித்த பங்கு உனக்கு தேவன் கொடுக்க போகிறார். யாருக்கு? நூல் போட்டு பங்கிட்டு கொடுத்தாராம். இந்த வசனம் இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே என் நினைவு ஒரு ஞாபகம் வருகிறது. யாக்கோப்பு யோசேப்பை பார்த்துட்டான். உயிரோடு இருக்கிற உன் பிள்ளைகளை பார்த்துட்ட. இப்ப அவர் யாக்கோப்பு சொல்றாரு, என் வில்லினாலும் என் பட்டயத்தினாலும், இது என் மாமனார் சொத்தல்ல, லாபான் சொத்தல்ல, ஈசாக்குடைய தகப்பன் சொத்தல்ல, நான் சம்பாதித்த, அதாவது என் வில்லினாலும் என் பட்டயத்தினாலும் சம்பாதித்த நிலத்தை நான் உனக்கு ஒரு பங்காய் கொடுக்கிறேன். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 21-22. பின்பு ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 21-22. பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி,
யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், நான் என்ன அடைய போகிறேன்? மரணமடைய போகிறேன். தேவன் உங்களோட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும், உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும், உன் சகோதரர் கொடுத்த பங்கை பார்க்கிலும், நான் என் பட்டயத்தாலும் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் என் வில்லி, இது காரிக்கு அர்த்தம் உண்டு. பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இரவும் பகலும் வேதத்தை தியானித்து 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 கர்த்தருக்காகவே பட்டயத்தை எடுத்து போராடி கொண்டிருந்த என் பட்டயத்தினாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை, எமோரியர்கள் சம்பாதித்த நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொன்னான். அதிகமான பங்காய் விசேஷித்த பங்கு. இன்றைக்கு சம்பாதித்த சபை கர்த்தரையே நினைத்துக் கொண்டிருக்கும் போது விசேஷித்த பங்கு உனக்கு கிடைக்கும். தகப்பனுடைய பங்கு, மாமனார் பங்கா இருக்கட்டும், ஆனால் நீ கையால சம்பாதித்த உன் பங்கை விசேஷமாய் மாற்று. விசேஷித்த பங்கு. நான்காவது ஒரு சபை, எபேசியரின் புஸ்தகம் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும், எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு, சரீரமான சபை. என்ன சபையா இது? நம்ம எல்லாருக்குள்ளாவீங்க சரீரமாகிய சபை. எபேசியர் 4:12. எபேசியர் 4:12. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். சரீரமான சபை பக்தி விருத்தி, நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைய வேண்டுமே தவிர உன் பக்தி குறையவே கூடாது. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற நன்மை பாருங்கள். கொலோசையர் 1:24. இப்பொழுது கொலோசையர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இந்த சமாதானத்தை என் மாம்சத்தின் சரீரமாகிய இந்த சபையிலே நான் சமாதானத்தை நிறைவேற்றுகிறேன். சரீரமாகிய சபை சமாதானத்தை கொண்டு வரும். யார் சரீரமாகிய சபை? பக்தி விருத்தி அடைகிறது. கடைசியா எபிரேயரின் புஸ்தகம் 12:23. பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், சர்வ சங்கமாகிய சபை. என்ன சபையா? சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும், புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய, கவனியுங்கள், இந்த சர்வ சங்கமாகிய சபை உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிறது. நீ எந்த உடன்படிக்கையில உறுதியாயிருக்கிறாயோ அந்த உடன்படிக்கையை விட்டு விலகிறாய். உடன்படிக்கையின் வேதனை. நீ கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கும் பொழுது இந்த சர்வ சங்கமாகிய சபை உனக்கு கொடுக்கிற நன்மையை பாருங்கள். ரோமர் 16:5. அவர்களுடைய வீட்டிலே, ரோமர்
14:5. அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கள். சர்வ சங்கமாகிய இந்த சபை உன்னை வாழ்த்துகிறது. நீ வாழ்ந்திருப்பாய், குறைபட மாட்டாய். என் சகோதரியே, என் சகோதரனே, என் குமாரனே, என் குமாரத்தியே, கோடா கோடியாய் வாழ்ந்திருப்பீர்களாக. இந்த சர்வ சங்கமாகிய சபை உங்களை வாழ்த்தும். காரணம், அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை நீ அறிந்து கொள். சமஸ்த சபை, செம்மையானவருடைய சபை, சம்பாதித்த சபை, சரீரமாகிய சபை, சர்வ சங்கமாகிய சபை வாழ்த்துகிறது. உடைய நாமத்தினாலே சபை மக்கள் அடியான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.